உங்கள்கிட்ட ஒரே ஒரு மேட்ரு மட்டும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு தனிப்பட்ட முறையில் சொல்கிறேனே, அதாவது விஜய் அண்ணாவை நீங்கள் அரசியல் ரீதியாக வரவேற்கலாம், அல்லது இல்லைங்க அவர் மேலே எனக்கு விமர்சனம் இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் எந்த பக்கம் வேணா இருக்கலாம். கீழே ஒரு வீடியோ ஆடியோட போடுறேன், அந்த வீடியோ மட்டும் பாருங்களேன். பார்த்தீங்களா, இவ்வளோ தாங்க விஜய் அண்ணா. இவர்கிட்ட நம்ம என்னமா கற்றுக்கணும்? அவரை சுற்றி எவ்வளோ டென்ஷன் இருக்குது, எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது. ப்ரைமரி ஃபோக்கஸாக அவர் தான் மீடியாவில் இருக்கார். மக்களை பார்த்து அழகாக ரசித்து என்ஜாய் பண்ணி பிரச்சாரம் பண்ணுறாரு. பார்த்தீங்களா, ஒரு தலைவரோட அடிப்படை தகுதியே இதான். அதாவது தன்னை பற்றி மட்டும் யோசிச்சாங்கன்னா அவங்க மனுஷங்க, நம்ம தப்பாக சொல்லலை. அவங்கள பற்றி மட்டும் யோசிக்கிறத தாண்டி வேறு சில பேரை நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த சூழலில் அவர் என்ன பண்ணியிருப்பார், இந்த சூழலில் இவர் என்ன பண்ணியிருப்பார், இந்த பொதுமக்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி வேறு சில பேரை நீங்கள் யோசிக்க ஆரம்பித்தாவே நீங்கள் தலைவர் தான். இவர் மக்களை நேசிக்கிறாரு, மக்களோட இருக்கணும்னு நினைக்கிறாரு, மக்களோட இருக்கிறத என்ஜாய் பண்ணுறாரு. இந்த ஒரு குவாலிட்டியை நான் இவர்கிட்ட கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். மக்களை நேசிக்க ஆரம்பிங்க. மக்களை நேசிச்சிங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் உங்கள் லைஃப்பில் இருக்காது. உங்களை பற்றி மட்டும் நீங்கள் குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்காமல் பெரிய வட்டத்தை நோக்கி நகர்ந்தீங்கன்னா அந்த லைஃப் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுக்கு விஜய் அண்ணாவோட வாழ்க்கை ஒரு பெரிய உதாரணம்.